விநாயகரை நதியில் கரைக்கும் மரபுக்கு பின்புலம் புராண கதையில்தான் இருக்கிறது. சதிதேவி மறுபிறவியாக பார்வதி தேவியாக பிறந்தார். சிறு வயதிலிருந்தே சிவபெருமானை தன் கணவனாக நினைத்தார். தந்தை பர்வதராஜா விநாயகரை மனதில் நினைத்து சதுர்த்தி விரதம் செய்ய சொன்னார். அதன்படி பார்வதி தேவி மண்ணால் விநாயகர் சிலை செய்து தினமும் பூஜை செய்தார். விரதம் முடிந்தபோது அந்த மண் சிலையை ஊர்வலமாக எடுத்துச் சென்று நதியில் கரைத்தார். அந்த பக்தியின் பலனாக சிவபெருமானை திருமணம் செய்தார் பார்வதி தேவி. அதன் நினைவாகவே இன்றும் விநாயகர் சதுர்த்தி முடிந்ததும் ஊர்வலமாக கொண்டு சென்று நதியிலோ கடலிலோ விநாயகரை கரைப்பது ஒரு மரபாக உள்ளது. இது நமக்கு ஒரு தத்துவத்தையும் சொல்லுகிறது. எதுவும் நிரந்தரமில்லை, எல்லாமே இயற்கையோடு கலந்துவிட வேண்டும் என்பதை. ஓம் நமசிவாய. வாழ்க வளமுடன். சக்தி வாய்ந்த தெய்வங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஓம் நமசிவாய என்று கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் தெய்வ அருள் எப்போதும் உண்டாகட்டும். ஓம் நமசிவாய. இன்னும் ஒரு பக்தி வீடியோவில் சந்திப்போம்.